வீடியோ கேம் விளையாடியே உலகத்தை காப்பாத்தின ஒரு பையன். ஆனா அவன் விளையாடினது கேம் இல்ல, நிஜமான போர். இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய போர் நடக்கிற காட்சியை தான் காட்டுறாங்க. இந்த போர்ல ஏலியன்ஸ் மனிதர்கள் மீது அட்டாக் பண்ணிருக்காங்க. பூமி கிரகத்தோட சூப்பர் கமாண்டர் இந்த ஏலியன்ஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவங்கள ஒரு கமாண்டர் ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டு ஏலியன்ஸோட மெயின் ட்வின் ஷிப்பை அழிச்சிடுறாங்க. இதனால மத்த ஏலியன்ஸோட ஸ்பேஸ் ஷிப்பும் வேலை செய்யாம அப்படியே நின்னுடுது. இந்த வழியில மனிதர்கள் ஜெயிச்சு ஏலியன்ஸ் தோத்து போயிடுறாங்க. இப்படிதான் அந்த போர் ஒரு முடிவுக்கு வருது. ஆனா பூமியோட கமாண்டருக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த ஏலியன்ஸ் மறுபடியும் மனிதர்கள் மீது அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சாரு. இதுக்கு அப்புறம் படத்துல பல வருஷங்கள் கடந்து போயிடுது. இப்போ சின்ன பசங்க இந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக எர்த் ஸ்குவாட் ஒரு ஸ்பெஷலான சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கு. இந்த சின்ன பசங்க வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இந்த ட்ரைனிங்கை எடுப்பாங்க. இந்த கேமை கத்துக்கிறவங்க, விளையாடுறவங்க, அப்புறம் இதுல ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் கமாண்டர் ஆகுறதுக்கு தகுதியானவங்க. இங்க இன்னொரு விஷயமும் தெரிய வருது. இந்த பசங்க எந்த போருக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்களோ அந்த போருக்கு ஃபார்மிக்ஸ் அப்படிங்கிற பேரு. ஏன்னா இந்த போர் ஃபார்மிக்ஸ் கிரகத்தோட ஏலியன்ஸ் கூட நடக்குது. படத்துல 2 பசங்க அதே பேட்டில் கேம் விளையாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதுல ஒரு பையனோட பேரு எண்டர். அவன் ரொம்ப அசாதாரணமான திறமை கொண்ட ஒரு பையன். அவன் தன்னை விட வயசுல ஒரு பெரிய பையன் கூட கேம் விளையாடிட்டு இருக்கான். எண்டர் தன்னை விட வயசுல பெரியவனா இருந்தாலும் அவனை ரொம்ப சுலபமா தோற்கடிச்சிடுறான். தன்னை விட சின்ன பையன் தன்னை தோற்கடிச்சிட்டான்னு அந்த பெரிய பையனுக்கு பயங்கரமா கோபம் வருது. இதனால அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே ஆரம்பிக்குது. இதுக்கிடையில அந்த குழந்தைங்க எல்லாரும் கழுத்துலயும் ஒரு சிப் இருக்கிறத காட்டுறாங்க. குழந்தைகளோட மனசை கட்டுப்படுத்தவும் அதை படிக்கிறதுக்காக தான் இந்த சிப்பு பயன்படுத்தப்படுது. அங்க இருக்கிற ஆபீசருங்க ஒரு டிவைஸ் மூலமா நடந்த இந்த சம்பவத்தை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் ஆபீசர்ஸ் எண்டர்ஸ அவங்க ஆபீஸ்க்கு கூப்பிடுறாங்க. எண்டர் ஆபீஸ்க்குள்ள வந்த உடனே அவனோட கழுத்துல இருக்கிற அந்த சிப்பை கழட்டுறாங்க. இதனால தனக்கு இனி எந்த ஃபார்மிக்ஸ் ட்ரைனிங்கும் இடம் இல்லை போலன்னு எண்டர் நினைக்கிறான். இந்த சிஸ்டம் மேல அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்ததால அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கான். ஏன்னா அவனுக்கு எந்த சூழ்நிலையிலயும் இந்த மிலிட்டரி ப்ரோக்ராம்ல ஒரு பகுதியா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ எண்டர் ஆபீஸ விட்டு வெளியே வர அங்க அவன் கிட்ட சண்டைக்கு வந்த அந்த கெட்ட பசங்க அவனை மிரட்டுறதுக்காக நிக்கிறாங்க. அவங்க கூட எண்டர் ஏற்கனவே சண்டை போட்டிருந்தான். அந்த பசங்க மேல எண்டருக்கு பயங்கரமா கோபம் வருது. இதனால எண்டருக்கு அந்த பசங்களுக்கும் மறுபடியும் சண்டை நடக்குது. எண்டர் அவனோட திறமையை காட்டி தனியாலாம் அந்த பசங்க எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிடுறான். இது எல்லாத்தையும் ஆபீசர்ஸ் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சண்டை போடும்போது ஆபீசர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் அந்த பசங்களுக்கே தெரியாது. இதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப சோகமா வீட்டுக்கு திரும்புறான். அவனோட குடும்பத்தினர் அவனுக்கு ஆறுதல் சொல்லி பூமியை காப்பாத்துறதுக்கு நீ ஃபார்மிக்ஸ்ல ஒரு பகுதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ வேற வழியிலையும் பூமிக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில ஆபீசர்ஸ் எல்லாம் எண்டர் வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க. அதாவது எண்டர் இந்த ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆகி இருக்கான்னு சொல்றாங்க. இது கேட்டு எண்டர் சந்தோஷப்படுறதை விட அது எப்படி சாத்தியம்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்போ ஆபீசர் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் நாங்க ஏன் எண்டர்ஸ் கழுத்துல இருக்கிற சிப்பை கழட்டணும்னு அவனோட உண்மையான குணத்தை நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். ஏன்னா இந்த சிப் மூலமா அவங்களோட மூளையை நாங்க கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எண்டரோட குடும்பத்துக்கிட்ட அவனுக்குள்ள நிறைய திறமைகளும் ஆற்றலும் இருக்குன்னு சொல்றாங்க. அதோட எண்டருக்கு அவனோட திறமைகளையும் ஸ்கில்ஸ் மேலையும் எப்படி சரியான வழியில பயன்படுத்தணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த ஆபீசர் எண்டர் கிட்ட நீ ரொம்ப தைரியமானவன், எங்களோட மிஷன் முடிக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஆளுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல எண்டர் பேட்டில் ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆகுறான். அங்கதான் அவனுக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. பேட்டில் ஸ்கூலுக்கு போன உடனே எண்டர் முதல் கலோனல் மீட் பண்றான். இதுக்கப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களோட ட்ரைனிங் ஆபீசரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த ஆபீசர் எல்லாம் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப்பையும் காட்டுறாங்க. அது எதை பத்தினா இந்த படத்தோட ஆரம்பத்துல காட்டுவாங்களே ஒரு போர்,
அதை பத்தின வீடியோ தான் அது. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களையும் கிராவிட்டி இல்லாத ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதாவது அது ஒரு ஸ்பேஸ் ரூம், அத பேட்டில் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் பசங்களுக்கு சண்டை போடுற ட்ரைனிங் கொடுப்பாங்க. எண்டர் அவனோட மிஷன்களை ரொம்ப பர்ஃபெக்டா முடிச்சிட்டு இருந்தான். இதனால ஆபீசர்ஸ் எல்லாரும் எண்டரோட திறமை மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த போரை ஜெயிக்க வைக்க போற பையனே இந்த எண்டர் தான் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிறாங்க. எதிரி கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி எதிரியோட ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு அங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சொல்லி தராங்க. நம்ம எதிரியோட ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டா அவன் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இன்னும் சண்டை போடுறதுக்காக நிறைய தந்திரங்களையும் அந்த பசங்களுக்கு சொல்லி தராங்க. இந்த ஸ்கூல்ல எண்டர் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சு பல மாசம் ஆயிடுச்சு. எண்டர் இங்க நிறைய ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டான். ஆனா அவனோட ட்ரைனிங்ல ஏதோ ஒரு குறை இருக்கிறதாவே அவன் எப்பவும் ஃபீல் பண்ணுவான். தனக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லித்தராம மறைக்கிறாங்கன்னு அவன் நினைச்சான். முன்னாள் கமாண்டர்ஸ் அந்த தந்திரங்களையும் போர்க்கால யுக்திகளையும் பயன்படுத்தி அந்த போரை ஜெயிச்சாங்களோ அதை கத்துக்கணும்னு எண்டர் ஆசைப்படுறான். ஆனா இந்த ஸ்கில்ல அவங்களோட ட்ரைனிங்ல இன்னும் சொல்லித்தரவே இல்லை. இப்போ எண்டர் அவனோட கம்ப்யூட்டர்ல ஒரு கேம் விளையாடுறத காட்டுறாங்க. அந்த கேம அங்க இருக்கிற வேற எந்த குழந்தையும் விளையாடினதே இல்லை. இந்த கேம்ல எண்டர் ஒரு எலியா இருக்கான். அவனுக்கு முன்னாடி 2 கிளாஸ் இருக்கு. அதுல ஒரு கிளாஸ் விஷம் இருக்கு. அதுல இருந்து அவன் ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணணும். அவன் தப்பான கிளாஸ செலக்ட் பண்ணிட்டா அங்க இருக்கிற அரக்கன் அவனை சாப்பிட்டுருவான். எண்டர் ஒரு கிளாஸ செலக்ட் பண்றான். அது சரியான கிளாஸா இருந்தாலும் அதுலயும் விஷம் இருக்கு. இந்த வழியில இந்த கேம் ஒரு ட்ராப் அப்படிங்கறத எண்டர் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் எண்டர் இந்த கேமை ரீஸ்டார்ட் பண்றான். ஆனா இந்த தடவை அவன் எந்த கிளாஸையும் செலக்ட் பண்ணாம அங்க நின்னுட்டு இருக்கிறது அரக்கனோட கண்ணுல நேரடியா அட்டாக் பண்றான். அந்த அரக்கனை கொண்டுட்டு கேமோட அந்த லெவல ஜெயிக்கிறான். இது பார்த்து ஆபீசர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதனால எண்டர் வயசுல பெரிய பசங்க இருக்கிற குரூப்புக்கு ப்ரோமோட் செய்யப்படுறான். எண்டர் ப்ரோமோட் ஆகி போன அந்த ஸ்குவாடோட பேரு சாலமண்டர். இந்த ஆர்மியோட கேப்டனான பான்சோ அப்படின்ற மீட் பண்றான். அவன் எண்டரை பார்த்த உடனே பயங்கரமா கோவப்படுறான். ஏன்னா எண்டர் ஒரு ட்ரைனிங் இல்லாத சின்ன பையன். பான்சோ அவனோட ஸ்குவாடுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தான். அவன் எண்டர் தான் ஸ்குவாடுக்கு லாய்க்கு இல்லாதவன், வேஸ்ட்னு நினைக்கிறான். ஏன்னா அவனுக்கு இன்னும் எண்டரோட திறமைகளை பத்தி எதுவுமே தெரியாது. எண்டர் ஒரு அன்ட்ரெயின்டு பையங்கிறதால அவனோட ஸ்குவாடை விட்டு தள்ளி இருக்கணும்னு பான்சோ எண்டர் கிட்ட சொல்றான். அதே நேரத்துல இந்த ஸ்குவாட்ல பெட்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ இங்க எண்டர் கூட ஃப்ரெண்ட் ஆகுறா. அவளோட ஃப்ரீ டைம்ல எண்டருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறா. எண்டர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறப்போ விஷயம் பான்சோவுக்கு தெரிய வரும்போது அவன் எண்டரை ட்ரைனிங் எடுக்க கூடாதுன்னு நிறுத்துறான். ஆனா எண்டர் அவனோட பேச்ச கேட்கல. இப்போ இங்க காட்டுறாங்க சாலமண்டர் ஸ்குவாடுக்கு இன்னொரு ஸ்குவாட் கூட மேட்ச் ஆகுது. இந்த மேட்ச்ல எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கணும்னு பான்சோ நினைச்சான். எண்டர் அவங்க ஸ்குவாட்ல இருந்தா கண்டிப்பா அவங்க தோத்துருவாங்கன்னு அவன் நினைச்சான். அதனால எண்டர் கிட்ட பேட்டிங் ஏரியாவுக்குள்ள வராம தள்ளியே இருக்க சொல்றான். மேட்ச் பேட்டில் ரூம்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மேட்ச் நடக்கும்போது ஃப்ரோசன் கேம் அவுட் ஆவறத எண்டர் பாக்குறான். இப்போ எண்டர் பெட்ரோவுக்கு பதிலா விளையாடுறதுக்காக பேட்டில் ரூமுக்குள்ள என்டர் ஆகுறான். அவன் ஒரு நிமிஷம் ஒரு பக்கமா நின்னு கேமோட மொத்த சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட சூப்பரான ஸ்ட்ராட்டஜியை காட்டி அந்த கேமை ஜெயிக்க வைக்கிறான். எண்டரால சாலமண்டர் ஸ்குவாட் ஜெயிச்சதை பார்த்து ஆபீசர் எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. எண்டரோட இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஆபீசர்ஸ் எண்டர் அவனோட சொந்த ஸ்குவாட் லீட் பண்றதுக்கு பெர்மிஷன் தராங்க. அவனே அவனோட ஸ்குவாடுக்கு கேப்டனா இருப்பான். அவனோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அவனே ட்ரைனிங் கொடுப்பான். எண்டர் அவனோட ஸ்குவாடை உருவாக்கி அதுக்கு டிராகன் ஸ்குவாட் அப்படின்னு பேர் வைக்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆபீசர் சாலமண்டர் ஸ்குவாடுக்கும் டிராகன் ஸ்குவாடுக்கும் நடுவுல ஒரு மேட்ச் அரேஞ்ச் பண்றாங்க. எண்டரோட அவுட்ஸ்டாண்டிங் ட்ரைனிங் அப்புறம் டீம் ஒர்க் காரணமா அவங்க மறுபடியும் அந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. சாலமண்டர் ஸ்குவாட் இந்த மேட்ச்ல தோத்துடுது. இதனால பான்சோ பயங்கரமா அக்ரெசிவ் ஆகுறான். ஏன்னா அவங்க முதல் முறையா ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. அதுவும் அவனோட ஜூனியர் டீம் கிட்ட தோத்துட்டாங்க. கோவத்துல பான்சோ யாருக்கும் தெரியாம மறைமுகமா எண்டர் மேல அட்டாக் பண்றான். எண்டர் அவன் கூட சண்டை போட விரும்பல. அதனால அவனை அங்கேயே விட்டுட்டு வெளியே வர பாக்குறான். ஆனா பான்சோ மறுபடியும் இங்க எண்டர் மேல அட்டாக் பண்றான். எண்டர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அவனை தள்ளி விடும் போது பான்சோவோட தலை ஒரு கனமான பொருள் மேல பலமா மோதுது. இதனால அவனோட தலையில இருந்து ரத்தம் அதிகமா கொட்ட ஆரம்பிக்குது. தன்னால ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஆகிடுச்சேன்னு நினைச்சு எண்டர் ரொம்ப துக்கப்படுறான். இதனால இந்த ட்ரெயின்
ட்ரைனிங் மேல அவனுக்கு இருந்த ஆர்வம் போயிடுது. மனசு உடைஞ்சு போறான். அவன் ஆபீசர் கிட்ட போய் எனக்கு இனிமேலும் ட்ரைனிங் வேண்டாம், நான் இப்பவே என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். இப்போ ஆபீசர் எண்டரை அவனோட அக்கா கிட்ட பேச வைக்கிறாங்க. அவனுக்கு புரிய வைக்கிறா, நீ இப்போ இருக்கிற இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மக்கள் பல வருஷங்கள் செலவழிக்கிறாங்க. இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ இதை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். எண்டரோட அக்கா சொன்ன வார்த்தைகள் அவனோட மனசை ஆழமா பாதிக்குது. இதனால எண்டர் மறுபடியும் அந்த ஸ்பேஸ் ரூமுக்கு திரும்புறான். அங்க போன உடனே எண்டரை பழையபடி பேட்டிக் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகாம எங்க சண்டை போடணும்னு அந்த இடத்துக்கே நேரடியா கூட்டிட்டு போறாங்க. இப்போ எண்டருக்கு இங்க ஃபைனல் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. பழங்காலத்துல ஏலியன்ஸோட மெயின் மதர்ஷிப்பை அழிச்சாங்களோ அந்த பழைய கமாண்டரை இங்க எண்டருக்கு அறிமுகப்படுத்துறாங்க. எண்டர் அவங்க கிட்டையும் எப்பவும் அவனோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த கேள்வியை கேக்குறான், ஏன் அந்த போர்ல பயன்படுத்தப்பட்ட யுக்திய எங்களுக்கு இன்னும் சொல்லி தரல அப்படின்னு கேக்குறான். இந்த கேள்விக்கு பதிலா கமாண்டர்ஸ் அவனுக்கு அந்த போர் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ கிளிப்ப காட்டுறாங்க. அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே எண்டர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அந்த கமாண்டர் பதில் சொல்றாரு. ஏலியன்ஸோட மெயின் மதர்ஷிப் அட்டாக் பண்ண உடனே ஏலியன்ஸோட மத்த எல்லா ஸ்பேஸ் ஷிப்புகளும் அப்படியே நின்றுச்சுங்கிறத எண்டர் இங்க கவனிக்கிறான். இதுக்கு பதிலளிச்ச கமாண்டர்ஸ் ஃபார்மிக்ஸ் ஏலியன்ஸ் எல்லாரும் எறும்புகள் மாதிரி இருப்பாங்க. எல்லா எறும்பு கூட்டங்களுக்கும் ஒரு ராணி எறும்பு தலைமை தாங்குமோ அதே மாதிரி இந்த ஏலியன்ஸ்க்கும் ஒரு குயின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட குயினை கொன்னுட்டா இந்த ஏலியன்ஸ் எல்லாரும் இறந்துடுவாங்கன்னு தகவலை கமாண்டர் அவங்களுக்கு சொல்றாரு. அடுத்த சீன்ல எண்டர் பேட்டிங் ரூம்ல இருக்கிறத காட்டுறாங்க. அங்க எண்டர் எப்படி வெப்பன்ஸை பயன்படுத்தணும்னு கத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த வெப்பனை பயன்படுத்தி அவங்களால ஒரே நேரத்துல ஃபார்மிக்ஸை அழிக்க முடியும். கேப்டன் எண்டர் கிட்ட இதுதான் உங்களோட ஃபைனல் ட்ரைனிங், இதுக்கப்புறம் நீங்க ஃபார்மிக்ஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எண்டர் அவனோட ட்ரைனிங்ல ரொம்ப எக்ஸைட்டா இருந்தான். ஆபீசர் அப்புறம் கமாண்டர்ஸ் எல்லாரும் அங்க நின்று அவனையே கவனிச்சுட்டு இருந்தாங்க. எண்டரோட ஸ்குவாட் அவங்களோட பேஸ்ல நின்றுட்டு இருக்கும் போது அவங்க கிரகத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அவங்களோட கிரகத்தை பாதுகாக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவ்வளோ ஏலியன்ஸோட ஷிப்புகளை பார்த்த உடனே எண்டர் அவனோட ஸ்குவாட் கிட்ட இந்த சக்தி வாய்ந்த வெப்பனை வச்சு அவங்க மேல அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த பிரம்மாண்டமான வெப்பனோட அட்டாக்கால ஏலியன்ஸோட ஷிப்புகளை அழியுது. ஆனா அவங்களுக்கு இந்த போர்ல இன்னும் வெற்றி கிடைக்கல. ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட ஏலியன்ஸ் ஸ்பேஸ் ஷிப் வந்து நிக்குது. அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா தான் இருக்கு. அவங்களோட அந்த பெரிய வெப்பன் மறுபடியும் ரீலோட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கிறதால எண்டர் அவனோட ஸ்குவாட் கிட்ட நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை வச்சு இந்த வெப்பனை கவர் பண்ணுங்க, அப்பதான் ஃபார்மிக்ஸோட அட்டாக் நம்ம வெப்பனை வீணாக்காது அப்படின்னு சொல்றான். ஃபார்மிக் இங்க மனுஷங்க மேல அட்டாக் பண்றாங்க. இதனால ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து நிறைய மனுஷங்க பலியாகுறாங்க. இதுக்கிடையில எண்டரோட வெப்பன் சார்ஜ் ஆகுது. அவன் பெட்ரா கிட்ட அட்டாக் பண்ண சொல்றான். இந்த அட்டாக் காரணமா ஃபார்மிக்ஸோட மொத்த கிரகமே முற்றிலுமா அழிக்கப்படுது. இந்த அட்டாக்கால அங்கிருந்த அத்தனை உயிரினங்களும் இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் எண்டர் அவனோட ஃபைனல் ட்ரைனிங் மிஷனை ரொம்ப சூப்பரா முடிச்சிட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா அதே நேரத்துலதான் எண்டருக்கு அந்த உண்மை தெரியுது, அது ஒரு பொய்யான போரா இல்ல அவங்களோட ட்ரைனிங் ஒன்றும் கிடையாது, இது நிஜமான போர். அவன் நிஜமாவே அந்த கிரகத்தையும் அங்க வாழ்ந்த உயிரினத்தையும் அழிச்சிருக்கான்ற உண்மை அவனுக்கு தெரிய வருது. ஒரு மொத்த கிரகத்தையும் அழிச்சிட்டோன்னு நினைச்சு அவன் ரொம்ப சோகமாகறான். எண்டர் தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட கனவுல ஃபார்மிக்ஸோட குயின் அவனோட மனசு தொடர்பு கொள்ள முயற்சி பண்றதை காட்டுறாங்க. அவன் டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு அவனோட ஃப்ரெண்ட் பெட்ரா கூட சேர்ந்து பேட்டில் ரூமுக்கு போறான். அங்க இருந்து ஃபார்மிக்ஸ் கிரகம் நல்லா தெரியுது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்மை தெரிய வருது, அவனோட கனவு நிஜம்தான். அவங்களோட குயின் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு. அந்த குயின் எண்டரோட மூளை மூலமா அவனை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தா. இங்கதான் எண்டருக்கு இன்னொரு விஷயம் புரிய வருது, அவங்க நம்மளோட எதிரி கிடையாது. அவங்க ஏதோ ஒரு ஆபத்துல இருந்ததுனால மனிதர்கள் கிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் பூமி கிரகத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா பூமியில இருக்கிற மக்கள் அவங்கள எதிரின்னு தப்பா நினைச்சு அவங்கள பலியாக்கிட்டாங்க. அவங்க கிரகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுனாலதான் அதை எடுக்கிறதுக்காக தான் அவங்க பூமிக்கு வந்திருக்காங்க. எண்டர் ஃபார்மிக்ஸ் கிரகத்துக்கு போறான். எண்டரால தான் அவங்களோட மொத்த கிரகமும் அழிஞ்சு போச்சுங்கிறதால ஃபார்மிக்ஸ் குயின் இங்க எண்டரை கொல்ல வரா.
ஆனா அவன் செஞ்ச தப்புக்காக அவன் நிஜமாவே மனப்பூர்வமா வருத்தப்படுறான். குற்ற உணர்ச்சியில இருக்கிறாங்கிறத அந்த குயின் புரிஞ்சுக்கிட்ட உடனே அவ எண்டரை எதுவும் செய்யாம விட்டுடுறா. ஆனா அவளோட ஒரு முட்டையை எண்டர் கிட்ட கொடுக்கறா. இதன் மூலமா அந்த ஃபார்மிக்ஸ் ஏலியன்ஸ மறுபடியும் அந்த பூமியில வாழ வைக்க முடியும். அடுத்த சீன்ல எண்டர் பூமி கிரகத்துக்கு திரும்பி வந்திருக்கிறத காட்டுறாங்க. அவனோட தைரியத்துக்காக அவனுக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப் பரிசா கொடுக்கப்படுது. இப்போ எண்டர் ஃபார்மிக்ஸ் இனத்தை மறுபடியும் உருவாக்கணும்னு முடிவு பண்றான். அவனோட ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி ஃபார்மிக் ஷிப்பை நோக்கி பறந்து போறான். அவன் போறதுக்கு முன்னாடி அவனோட அக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். அதுல நான் இந்த பூமி கிரகத்தை விட்டு ரொம்ப தூரமா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த லெட்டர்ல நான் ஃபார்மிக்ஸோட காலனிய உருவாக்கத்துக்காக தான் உதவி செய்ய போறேன், புதிய வாழ்விடத்தை உருவாக்குறதுக்காக உதவி செய்ய போறேன் அப்படின்னு எழுதுறான். இந்த ஒரு சீனோட இந்த படம் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.